ஃபேஸ்புக்கில் உங்களுடைய வீடியோவை நீங்கள் சரியான முறையில் அப்லோட் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்கு உங்களுடைய வீடியோ எடுத்துன்னு போயிட்டு நிறையா பேர்கிட்ட காமிக்கும். உதாரணமாக எங்கள் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா சாம்பிள் இதில் வந்து பாருங்கள் 1 மில்லியன் வியூஸ் வந்து வெறும் 2 நாளில் வந்து எனக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரீச்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரீச்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கே எடுத்துன்னு போயிட்டு நிறையா பேர்கிட்ட காமிக்குது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வெறும் 31,000 பேர் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க நம்ம வீடியோவை. அதுவே 1.5 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நான் ஃபாலோவர்ஸ், அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்ககிட்ட ஃபேஸ்புக் எடுத்துன்னு போயிட்டு காமிச்சிக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுடைய வீடியோவை நீங்கள் ப்ராப்பரான முறையில் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய வீடியோவை நீங்கள் ப்ராப்பரான முறையில் அப்லோட் பண்ணுறீங்களா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எந்த சைஸில் உங்கள் வீடியோ இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால் ஒரு லைக் போட்டுன்னு கீழே வந்து வீடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குதா இல்லாட்டா வந்து சரியான முறையில் தான் அப்லோட் பண்ணுறோமா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம முதல்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டமாக தெரியும் அனலிட்டிக்ஸ்க்கு. இந்த அனலிட்டிக்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்களா கண்டென்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த கண்டென்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து இங்கே காமிக்கும். இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் பார் மார்க் தெரியும். இந்த அப் அண்ட் டவுன் மார்க் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட் பைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஷார்ட் பை கீழே வந்து போஸ்ட் டைப்னு சொல்லிட்டுருக்கோம். இந்த போஸ்ட் டைப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே கண்டென்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விஷயமும் வந்து டிக் மார்க் வந்திருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பொதுவாக வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் போடுற வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நீட் வீடியோ, அந்த நீட் வீடியோவை அப்படியே நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். 9:16 வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் வந்து வேறு டைப்பில் வந்து போட்டாகணும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவே உங்கள்கிட்ட இது மாதிரி பெரிய வீடியோ இருந்துச்சுன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு என்பதை பற்றி அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது நான் எங்கே டச் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிலனா நான் வந்து உங்களுக்கு மவுஸை வச்சு காமிக்கலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி நிறையா மவுஸ் வச்சு காமிச்சேன் நான். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிருந்தாங்க. அதாவது நான் கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிருந்தாங்க. அதனால் நான் அந்த மவுஸை எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கமெண்டில் வந்து மவுஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மவுஸ் போட ஆரம்பிக்கிறேன். அதாவது மவுஸை வச்சு உங்களுக்கு காமிப்பேன் இந்த இடத்துல எங்கே கிளிக் பண்ணுறேன்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9:16 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இது மாதிரி வர ஆரம்பிக்கும். இது மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா சரியான முறையில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல நம்ம கேலரிக்கு போயிட்டு கேலரியில் நம்ம இது மாதிரி வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா யூடியூப்புக்காக இது மாதிரி நீட் வீடியோ. அந்த வீடியோவை வந்து நம்ம வேறு டைப்பில் வந்து வேறு அஸ்பெக்ட் ரேஷியோவில் வேறு சைஸில் வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள், இந்த நம்மளுக்கு ஒரு வீடியோ இருக்குது பெரிய வீடியோ. இந்த பெரிய வீடியோ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா YT கிரியேட்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ப்ளஸ் மார்க்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ப்ளஸ் மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு பேக்ரவுண்டு நம்மளுக்கு வீடியோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வர மாதிரி ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் பிக்சல் லேப்ஸ்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த பிக்சல் லேப்ஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே வேணாம் பிளாங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நினச்சாலும் பிளாங்காக விட்டுருங்க. நான் உங்களுக்கு இப்போ சொல்ல உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ YT கிரியேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே இது மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். அதை வந்து ஃபேஸ்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு இங்கே 3 மார்க் தருது பார்த்தீங்களா. அந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் நம்மளுக்கு 16:9னா அது வந்து நீட் வீடியோ யூடியூபுக்கு போடுறது. 9:16னா இப்படி வர்டிகல், அதாவது நீங்கள் வந்து ரீல்ஸுக்கு போட்டுக்கலாம் இல்லாட்டா வந்து ஷார்ட்ஸுக்கு போட்டுக்கலாம். 1:1ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கட்டமாக வந்து போஸ்ட் போடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கட்டமான போஸ்ட்டை வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. இந்த ஓவர்லே மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய வீடியோ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீடியோ மேலே நம்ம செலக்ட் பண்ணி இம்போர்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே நம்முடைய வீடியோ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இது மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக்கு தேவையான சைஸ் 1:1 வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தடு. நான் இந்த மெத்தடை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி ஆயிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல ப்ளைன் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஏதாவது டைப் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா how to create Facebook account.
இப்போ நீங்கள் ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை எடுத்து வந்து இங்கே இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்டைல்னு சொல்லிட்டு கேட்கும். ஸ்டைல் வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து அழகான ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சைஸ் வேணுன்னா சைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிக்கங்க. தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கலர்ஸில் நீங்கள் இப்படி பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஹவு டு கிரியேட்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்கு மேலே ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லிட்டு மேலே டெக்ஸ்ட் வந்துருச்சு, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துருச்சு, இப்போ வந்து வீடியோ வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிம்பிளாக வந்து வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்க. ஃபேஸ்புக்கு உங்களுடைய யூடியூப் வீடியோவை இது மாதிரி ஃபேஸ்புக்கு வந்து ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணிவிட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டியில் வேணும்னா ஃபுல் ஹெச்டியில் இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. இப்போ உங்களுடைய வீடியோ வந்து ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, லாஸ்ட்டில் ரீல் மாதிரி கட்டாக வந்துடும். அது வரக்கூடாது. தெளிவாக வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் எந்த பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அந்த பேஜை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பேஜ் காமிக்கும். இந்த பேஜ் எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு போய்ங்க. இது மாதிரி நார்மலாக ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ப்ளஸ் மார்க் தெரியும். இந்த ப்ளஸ் மார்க் நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது, ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு இருக்குது, ரீல்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, லைவ்னு இருக்குது, சேனல் இருக்குது. ஆனால் வீடியோன்னு மட்டும் காமிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில டவுட் வரலாம். நீங்கள் வந்து வேணுன்னா கூட இந்த ரீல்ஸில் அப்லோட் பண்ணலாம். ஆனால் ரீல்ஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து நீட்டாக வரும், இல்லாட்டா வந்து ஃபார்மேட் வந்து மிஸ் ஆகும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்களா வீடியோ, அந்த வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஷேர்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக் காமிக்கும். ஃபேஸ்புக் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபீடுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் ஃபீடுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஃபீடு மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய வீடியோ வந்து நம்மளுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னா ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் பேஜ்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். ஹேஷ்டேக் வந்து அதுவே வந்து கேட்கும். நீங்கள் இல்லாட்ட வந்து ஹேஷ்டேக் கொடுக்கலாம் விடலாம். அது அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை. இப்போ இங்கே வந்து பப்ளிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே பப்ளிக் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் ஆன் ஆயிடுச்சுன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் கொடுக்குறதுனா கொடுங்க. இல்லாட்டா வந்து இயர்லி ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இயர்லி ஆக்சஸ் 24 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறதுனா கூட இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ஆயிடுச்சிங்களா, நம்ம டைட்டில் போட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆட் மோர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு போதும் இவ்வளோ தூரம். இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறோம், இங்கே மேலே ஆப்ஷனுக்கு காமிது பாருங்க, இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்குது, நாட் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் டைப்பில் காமிக்குது. ஆனால் நம்மளுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வரும். இங்கே மேலே இங்கே ஒரு தம்ப்லைன் மாதிரி காமிக்குது பாருங்கள். தம்ப்லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இங்கேருந்தே கூட தம்ப்லைனை செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இது மாதிரி தம்ப்லைன் செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டா வந்து ஃபேஸ்புக் கோசம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இதாவது தம்ப்லைன், அந்த தம்ப்லைனையும் வந்து நீங்கள் பாக்ஸ் டைப்பில் மாற்றிங்க. பாக்ஸ் டைப்பில் மாற்றுறது ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பிக்சல் லேப் அதாவது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். I wasn't even going to do anything after my accident. My car was totaled, but I felt fine. My friend was like, "You should still check that online accident help program. People are getting paid." So I did. Took 2 minutes. They said I qualified under the new 2025 compensation program. பிக்சல் லேபில் போயிட்டு அந்த தம்ப்லைன் எடுத்து வந்து இங்கே போட்டு நீங்கள் வந்து கட்டமாக வந்து மாற்றிக்கிங்க. கட்டமாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஆட் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆட் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம கட்டமாக ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தம்ப்லைனை வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே இப்படி காமிக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் பெரிய வீடியோவில் கட்டமாக வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வீடியோவும் கட்டமாகிடுச்சு, நம்மளோட தம்ப்லைன் வந்து கட்டமாகிடுச்சு. அதனால் ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி தெளிவாக வந்து புரியுற மாதிரி இருக்கும். இப்போ ஊ கேன் சீன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல்னு சொல்லிட்டு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்னு சொல்லிட்டு கொடுங்க. ஷெட்யூல் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக பப்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், கட்டாக ரீல்ஸ் ஆகிடும். அதுவே வந்து இங்கே பெரிய வீடியோவை வெறும் பெரிய வீடியோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஷார்ட்ஸ்லாம் ரீல்ஸ்லாம் எதுவும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஷெட்யூல்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 5லேருந்து 6 மணிக்கு கொடுங்க. அது வந்து நல்ல ஆடியன்ஸ் இருக்கிற நேரம். அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன், 6ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், 6:10ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ நீங்கள் பெரிய வீடியோ ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணுறதால உங்களுக்கு கட்டுக்கட்டாக ரீல்ஸ் எல்லாம் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆகாது. பெரிய வீடியோ மட்டும் வரும் உங்களுக்கு. ஆயிடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் போல்னு சொல்லிட்டு இருக்குது, இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆட் லேபிள்னு சொல்லிட்டு இருக்குது, நீங்களாம் அப்படியே விட்டுருங்க. பிளேலிஸ்ட் மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டில் போட்டுங்க. இதனால் வியூஸ் வந்து அடிக்கடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் மணி ஆன் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் கேப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஷெட்யூல்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஷெட்யூல் சொல்லிட்டு கொடுத்த உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டு கிரியேட் ரீல்ஸ் ஃப்ரம் யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வேணாம். இப்போ இது மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணிட்டோமா, ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூல் பண்ண வீடியோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூடியூப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு YT ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு ஆப் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த பிஸ்னஸ் சூட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இது மாதிரி நீங்கள் போடுற வீடியோஸு, உங்களுக்கு வர கமெண்ட்ஸு, உங்களுக்கு வர மெசேஜஸ் எல்லாமே வந்து இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ டன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வச்சுங்களா, இங்கே உங்கள் டைட்டிலில் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இங்கே வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது, ஃபோட்டோ அண்ட் வீடியோ, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்கள் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இங்கே டைட்டில் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் போயிட்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு ப்ராப்பரான மெத்தடு. நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஷெடியூல் பண்ண வீடியோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸ் சூட்டில் ஒரு பாக்ஸ் எடுத்து பாருங்க. இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு போஸ்ட்னு சொல்லிட்டு போஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி நீங்கள் பப்ளிஷ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணி ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஷெடியூல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஷெடியூல் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல காமிக்குது. இப்போ நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் இப்போயே பப்ளிஷ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து ஷெடியூல் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களுடைய விருப்பம் தான். இது மாதிரி வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய பிஸ்னஸ் சூட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும், இல்லாட்டா வந்து delete பண்ணணும், இல்லாட்டா வந்து ரீஷெடியூல் பண்ணணும், எல்லாத்தையும் விஷயத்தையும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஆக போகிறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சூட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. பிஸ்னஸ் சூட்னா ஃபேஸ்புக் அது மெட்டா பிஸ்னஸ் சூட்னு இருக்கும், இல்லாட்டா வந்து பிஸ்னஸ் சூட்னு இருக்கும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா இங்கே சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து பார்த்து ஃபேஸ்புக் பேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அதனால் வந்து